அண்மைச் செய்தி. அக்டோபர் 3வது வாரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நேரலையில் செய்தியாளர் சந்தானகுமார் இணைப்பில் இருக்கிறார். சந்தானகுமார், முதற்கட்ட விவரம் என்ன? பிரியதர்ஷி, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாட்டை விக்கிரவாண்டியில் இந்த மாதம் 23ஆம் தேதி நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என காவல்துறையில் அனுமதி கேட்டு அனுமதி கிடைத்திருந்தாலும் கூட இந்த மாநாடு ஏற்பாடு பணிகளை செய்து முடிப்பதற்கு குறைந்த காலமே இருப்பதன் காரணமாக மாநாடை அடுத்த மாதம் 3வது வாரத்திற்கு மாற்ற திட்டமிட்டிருப்பதாக தாவேக சார்பில் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்தான அறிவிப்பு என்பதை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாட்டினுடைய இறுதி செய்யப்பட்ட தேதியை அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் அறிவிக்க இருக்கிறார். அந்த தேதி யாருக்கும் தெரியாம இருப்பதில் அக்கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் மிகவும் கவனமாக இருப்பதாகவும் அந்த தேதியை பொறுத்த வரைக்கும் நேரடியாக கட்சியினுடைய தலைவர் விஜய் அறிவித்த பின்புதான் காவல்துறையிலே சென்று நேரடியாக அனுமதி பெறுவதற்கான கடிதம் வழங்குவதற்கான திட்டமே என்பது வகுக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே விக்கிரவாண்டியிலே 23ஆம் தேதி மாநாடு நடைபெறுகிறது என்று ஏற்கனவே செய்திகள் வெளிவந்த பின்புதான் காவல்துறையில போயிட்டு அவங்க அனுமதி கேட்டிருந்தாங்க. ஆனா இந்த முறை இறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாடு தேதியை அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் அறிவிக்க திட்டமிட்டிருக்கிறார். அதன் பின்புதான் காவல்துறையில அனுமதி பெற இருக்காங்க. ஏற்கனவே விக்கிரவாண்டியில மாநாடு நடத்துவதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு அது காவல்துறையில் அனுமதி பெறப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே 33 விதிமுறைகளும் காவல்துறை சார்பில் மாநாடு நடத்துவதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் புதிய தேதியை அறிவித்த பின்பு கட்சி சார்பில் அந்த 33 விதிமுறைகளை எவ்வாறு நாங்கள் செயல்படுத்த இருக்கிறோம் என்பது குறித்தான ஆவணங்களையும் அதே போன்று மாநாடு தேதியை அடுத்த மாதம் 3வது வாரத்தில் மாற்றி அமைத்ததற்கான ஆவணங்களையும் அந்த தேதியில மாநாடு நடத்துவதற்கான அனுமதி வழங்க வேண்டும் என்ற புதிய கடிதத்தை காவல்துறையிடம் அவங்க வழங்க திட்டமிட்டிருக்காங்க. தற்போது நமக்கு கிடைத்திருக்க தகவல்படி செப்டம்பர் 23ஆம் தேதி நடைபெறுந்த தாவேகாவினுடைய முதல் மாநாடு அடுத்த மாதம் 3வது வாரம், அதாவது 3வது வாரம் இறுதி நாட்கள்ல நடத்துவதற்கான ஒரு திட்டம் என்பது கட்சியின் சார்பாக வகுக்கப்பட்டிருக்கிறோம். அந்த தேதியை விஜய் தான் அறிவிக்கணும். அதற்கு முன்பு அந்த தேதி வெளியே போகக்கூடாது அப்படின்றதுல அக்கட்சியினுடைய நிர்வாகிகள் மிகவும் கவனமாக இருப்பதாக தான் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. விரைவில் அக்கட்சியினுடைய தலைவர் இன்று அல்லது நாளைக்குள்ள இந்த தேதியும் அதே போன்று கட்சியினுடைய முதல் மாநாடு எவ்வாறு இருக்கும், அதற்கு நிர்வாகிகள் எவ்வாறு வர வேண்டும் என்பது குறித்தான ஒரு முழுமையான ஒரு அறிக்கையாக அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் வெளியிடுவார் என்று நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. சந்தானகுமார், காவல்துறையினர் அனுமதி வழங்கியிருந்தாலும் பல்வேறு நிபந்தனைகளை போட்டிருக்காங்க. அதை குறுகிய காலத்துல நிறைவேற்ற முடியாது அப்படிங்கறதுனால தேதி மாற்றம் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. பிரதானமா என்னென்ன நிபந்தனைகள் எல்லாம் காவல்துறையினர் விதிச்சிருக்காங்க அப்படிங்கறத பட்டியலிட முடியுமா? நிச்சயமா தாவேகாவினுடைய மாநாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா விக்கிரவாண்டியில வி சாலை அப்படிங்கிற பகுதியில் நடைபெறுது. கிட்டத்தட்ட ஒரு 89 ஏக்கர் நிலம், கிட்டத்தட்ட 25 நபர்களிடம் அதற்கான ஒப்பந்தம் என்பது போடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மாநாடு சார்பாக காவல்துறை எழுப்பிய கேள்வியில மாநாடு எங்க நடக்குது, மாநாட்டுக்கு வரக்கூடிய வாகனங்களை எங்க நிறுத்த போறீங்க அப்படின்ற கேள்விகள் என்பது கேட்கப்பட்டது. அதுல மாநாடு ஒரு இடத்துலயும் மாநாட்டுக்கு வரக்கூடிய வாகனங்களை தனி இடத்துலயும் நடத்த போறோம், 55,000 இருக்கைகள் போட போறோம் அப்படின்றத விவரமா தெரிவிச்சிருந்தாலும் கூட காவல்துறை சார்பில் மாநாடு நடைபெறக்கூடிய இடத்துல வெறும் 55,000 நபர்கள் மட்டுமே இருக்கிறதுனால அதே இடத்துல வாகனங்கள் நிறுத்தவும் நீங்க பணி மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா தாவேக தரப்புல நம்ம பேசும்போது அந்த இடத்துல கிட்டத்தட்ட 55,000 இருக்கைகள் போடப்பட்டிருந்தாலும் கூட அதிகமான நபர்கள் வருவதற்கான வாய்ப்பு என்பது அதிகமா இருக்கிறது. எனவே அதே இடத்துல வாகன நிறுத்தமும் ஏற்பாடு செய்யும் பட்சத்தில் இடம் சுருகலா இருக்கும். இப்போ வரக்கூடிய பொதுமக்கள் சுதந்திரமா நடமாட முடியாது. அதே போன்று அந்த இடத்துல கழிப்பிடம் அமைக்கணும், அதே போல மாநாட்டுக்கு வரவங்களுக்கான உணவு வழங்கக்கூடிய இடம், அதே போல மாநாட்டில் முக்கிய கண்காட்சி ஒன்று அமைக்க திட்டமிட்டிருக்காங்க. அந்த கண்காட்சிக்கு போயிட்டு வரக்கூடிய நபர்கள் போய் பார்க்கணும். இவ்வளவு மக்கள் சுதந்திரமாக நடமாட ஒரு இடம் தேவைப்படும் என்பதால இந்த மாநாட்டில் இந்த நடைபெறக்கூடிய இடத்திலேயே பார்க்கிங் வசதியும் செய்யணும் அப்படின்ற காவல்துறை கோரிக்கையை அவங்க வச்சிருக்கக்கூடிய நிபந்தனை ஏற்கக்கூடிய வகையில் இல்லை. அதே போன்று பார்த்தோன்னா மாநாட்டுக்கு வரக்கூடிய நபர்கள் மதியம் 1:30 மணிக்குள்ள உள்ள போகணும் அப்படின்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்குது. மாநாடு பார்த்தோன்னா 2 மணிலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் நடைபெறக்கூடிய ஒரு சூழல்ல மாநாட்டில் விஜய் உரையாற்றும் போது கூட நிறைய நபர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. 1:30 மணிக்குள்ள எல்லாரும் உள்ள வரணும் போன்ற விதிமுறைகள்லாம் மாநாட்டுக்கு வரக்கூடிய நபர்களை கட்டுப்படுத்தும் வகையில் இருப்பதாக அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் கருதுறாங்க. அதனாலதான் இந்த மாநாடு தேதியை மாற்றி அமைத்து எப்படி இந்த மாநாடை மிக சக்சஸ்ஃபுல்லா நடத்தணும் அப்படின்றத தாவேக தலைவர் விஜய் உறுதியாக இருப்பதாகவும், ஏன்னா கட்சியினுடைய முதல் மாநாட்டில் கட்சி கொடியினுடைய விவரம், கட்சியினுடைய கொள்கை விவரம் என ஒட்டுமொத்தமாக அவர் அறிவிக்கிறார். அதை வைத்துதான் அடுத்த 2 ஆண்டுகள் 2026க்கான பயணம் என்பது இருக்கிறது. எனவே
இந்த மாநாடை வந்து திட்டமிட்டு மிக சிறப்பாக நடத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 1 மாத காலம் அப்படின்றது நமக்கு தகவலாக கிடைச்சிருக்குது பிரியதர்ஷினி. நிச்சயமா ஏற்கனவே செப்டம்பர் 23ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு நடத்த திட்டமிட்டப்பட்டிருந்த நிலையில அந்த தேதி அக்டோபர் 3வது வாரத்துக்கு தள்ளி போகிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அது தொடர்பான பல்வேறு விவரங்களை குறிப்பிட்டதற்கு நன்றி சந்தானகுமார்.